أشرقت نفسي بنور من فؤادي حينما رددت يا رب العباد وانتشت روحي. என் பேர் மகேஷ், நான் காஞ்சிபுரத்துலேருந்து வரேன். இல்லை, நீ ஹிந்துவில் தான் போனது. ஆனால் ஸ்டார்டிங்கில் நான் கிறிஸ்துவோடு தான் இருந்தேன். இப்போ இடையில தான் மாறிட்டோம். 10 இயர்ஸில் 10 வயசு தான் நாங்கள் இந்துவாக மாறணும். கிறிஸ்டினில் தான் இருந்தோம். இப்போ நான் முஸ்லீம் கடையில் தான் ஒர்க் பண்ணுறேன். எங்கள் சிஸ்டர் அங்கே தான் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அவங்க இஸ்லாத்தை பற்றி அவ்வளோக்கு அதிகமாக தெரிஞ்சுட்டு வித் லவ் மேஜிக்காக மாறிட்டாங்க. அவங்க நிறைய ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கு குழந்தை, அவங்களும் நான் இங்கே தான் கூட்டிகிட்டு வரேன். அவங்க மாட்டாங்க. அடுத்து சார் என்ன தான் சொல்லியிருந்தாரு, நீ இதுமாரி வந்துடணும் அப்படின்னாரு, தெரிஞ்சுக்கணும். நான் போய்ட்டு அப்பயே அவாய்ட் பண்ணேன். நான் மொத்தம் தெரிஞ்சுட்டு தான் போகிறோம், இடையில வரமாட்டேன் அப்படின்னு. இப்போ நான் குரான் படிப்பேன், ஹதீஸ்லாம் படிச்சிருக்கேன் நிறைய. இஸ்லாத்தையும் எனக்கு இன்ஷால்லா இறைவன் ஆடுதான் நான் ஃபோன் பண்ணேன். நான் இதுமாரி நானும் களிமா சொல்ல போகிறேன், எனக்கு இஸ்லாத்து ஒரு ஆசை இருக்குது அப்படின்னு. தொழுகெல்லாம் போயிட்டு இருந்தேன். ஜிம்மா தொழுகெல்லாம் போவேன் ஃப்ரைடேலாம், அதை மிஸ் பண்ண மாட்டேன். இப்போ கூட சமீபத்தில் கூட ஒரு 5 வேளை தொழுகை எடுத்தேன். நான் இறைவன் ஆடுறதுனால அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டு நான் தொழுதேன். நான் குரான்லாம் படிப்பேன். ஆனால் இப்போ முஸ்லீமை பொறுத்தவரைக்கும் உண்மையாக இருக்க மாட்டாங்க. 5 வேளை தொழுகிறோம், ஆனால் தப்பும் பண்ண தான் செய்கிறாங்க. பண்ணிட்டு துவா கேட்டுவேன், அல்லாஹ் மன்னிச்சிடுவார் அப்படின்னு. அல்லாஹ் தெரிஞ்சு பண்ணுற தப்புக்கு மன்னிக்க மாட்டார், தெரியாது பண்ணுற தப்பு மட்டும் தான் மன்னிப்பு உண்டுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பதில் முஸ்லீம் ஆளுக்கு பெரும்பாலும் ஆண்கள் நகையை அணியக்கூடாதுன்றாங்க. ஆனால் இப்போ கூட பார்க்குற நிறைய பேர் நகை அணிஞ்சிட்டு தான் இருக்காங்க, அணியாமல் யாரும் கிடையாது. ப்ளஸ் லேடிஸ் வித் புர்காவோடு தான் வரணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நிறைய பேர் பாருங்கள், எல்லாமே நகம் கூட தெரியக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது கூட பாரு நிறைய பேர் அந்த மாதிரி தான் வராங்க. ஒரு சிலர் அதை கடைப்பிடிக்கும், ஒரு சில பேர் அதை அவாய்ட் பண்ணுறாங்க, ஒரு சிலர் புர்காவே ரிமூவ் பண்ணிடுறாங்க. ப்ளஸ் நான் அஜிஸில் படுத்தது என்னன்னா, இறைவன்றது ஒருத்தர் தான் உருவம் இல்லாமல் வணங்கணும், உருவம் வச்சு வணங்குறது இறைவன் கிடையாது அப்படின்னு. நான் இப்போ இவ்வளோ நாளாக பொய்யான மார்க்கத்தை தான் வணங்கிட்டு வந்திருந்தோம். அதாவது மனுஷனால் படிக்கப்பட்ட கல் சிலை, அதுதான் நான் உருவாகிட்டு வந்தேன். ஓப்பனாக சொல்லணும் அப்படி தான். இப்போ அந்த மதத்தையே நான் வெறுக்கிறேன். இஸ்லாம்னா உண்மையான மதம் அதுதான். அதனால் நான் இதை வரத்துக்கு ஆசைப்படுறேன். நிர்பந்தம் கிடையாது சார், இது எனக்கு முழு மன திருப்தியோட நான் வரேன். எதுவுமே கன்வென்ஸே கிடையாது, வரணுன்னு ஆசை, வேறு எதுவும் இல்லை. 5 வேளை தொழுகி எடுக்கணும், நோன்பு வைக்கலாம். நான் நோம்புனா என் டைம் வைக்கல. நான் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக இன்ஷால்லா வச்சுருவோம். அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹி வஹ்தஹு லா ஷரீக லஹி வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை. அவன் தனித்தவன் என்று நான் சாட்சி சொல்கிறேன். மேலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் அடியாராகவும் இறுதி தூதராகவும் இருக்கிறார் என்றும் சாட்சி சொல்கிறேன்.